லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அளவுக்காரன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் பார்த்திபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தோட்டம் பகுதியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் பல ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். இது குறித்து தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடம் குறைதீர் நாள் கூட்டத்தில் மனு அளித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை அப்பகுதியில் உள்ள மக்களிடம் கேட்கலாம். இப்ப இந்த வீட்டுமனை பட்டா இல்லாதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? இப்ப எவ்வளவு குடும்பங்கள் அங்க வச்சு வரீங்க? நாங்க சுமார் ஒரு 3 தலைமுறையா 50-60 வருஷமா 70 குடும்பம் எல்லாரும் ஒரே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நாங்கள் தான் 70 குடும்பம் வசித்து வருகிறோம். இதனால எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொந்தமான வீடுகளை கட்டுவதற்கு எங்களுடைய வசதி இல்லை. பேங்க் லோனு போட முடியல. இந்த பட்டா இல்லாதனால நாங்க எங்களோட அடிப்படை உரிமை தண்ணீர் வசதிக்கு வரி கட்ட முடியல. தண்ணி தனியா எங்களோட பைப் இழுத்துக்க முடியல. பாதாள சாக்கடை எங்க வீட்டுக்கு இணைக்க முடியல. எங்களுக்கு ரோடு வசதியை கேட்க முடியல. நாங்க எது கேட்டாலும் வரி இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான பட்டா இல்லை அப்படிங்கிற நாங்க புறந்தள்ளப்படுறோம். இது காலங்காலமா என்னுடைய அப்பா காலத்துல இருந்து நாங்க அந்த இடத்துல வசித்து வரோம். இந்த மக்கள் எல்லாருமே பட்டா இல்லாம தொடர்ந்து பல முறை நாங்க இந்த மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுத்துருக்கோம். ஆனா இது நாள் வரையும் அளக்கிறது, ஒரு கல் வைக்கிறது அதோட போயிடுறாங்க. இந்த முறை நாங்க எங்களுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். எங்களுடைய தோழர் அறிவழகன் தலைமையில் அறிவிச்சிருந்தோம். இந்த போராட்டத்தை நீங்க இன்னைக்கு தள்ளி வச்சிங்க. இன்னைக்கு கலெக்டர் புதுசா ஜாயின் பண்றாங்க. இந்த ஒரு முறை நீங்க மனு கொடுங்க, இது சரி செய்யப்படும் காவல்துறை எல்லாரும் கேட்டுக்கொண்ட பேர்ல நாங்கள் போராட்டத்தை ஒத்தி வச்சுட்டு இந்த புது கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் இன்னைக்கே உடனடியாக ஆய்வு செய்யறதா சொல்லியிருக்காங்க. இதை நம்பி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு நாங்கள் இந்த மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை, உடனடியாக எங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா இந்த அரசாங்கம் இந்த கூடியாக விரைவில் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக வைக்கும். இப்போ இந்த வீட்டுமனை பட்டா கிடைக்குன்னு தொடர்ந்து உங்க குடும்பம் இது பண்ணிட்டு வரீங்க. உங்க குழந்தைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இந்த பட்டா கிடைக்காதனால? எல்லாமே ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம், ஒரு பேங்க்ல லோன் வாங்க முடியல, ரொம்ப போராட்டமா இருக்கு. நாங்களே ஒரு முயற்சிக்கு எங்களால வளர்ச்சி இல்லை. அதனால எங்க போனாலும் உங்களுக்கு பட்டா இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அது மிகவும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுறோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வரும் இந்த பகுதி பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை மாவட்ட நிர்வாகம் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. KV பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.